நாம் இந்த மாலை ஆராதனையில் விசேஷமாக கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, வெறும் பணம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. ஒவ்வொரு நன்மையும் கர்த்தரின் ஆசீர்வாதம் தான். அதை மறந்து போகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறதுலாம் தப்பு, வெறும் ஆசீர்வாதமாகவே பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது. நீங்கள் விடுற மூச்சே ஒரு ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம்லாம் அந்த மூச்சை உள்ளே விட்டே எடுக்க முடியாது. போன மூச்சு திரும்பி வர்றதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். புரியுதுங்களா? 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா அதுவே ஆசீர்வாதம் தான். ஒரு நல்ல துணி போடுறீங்கன்னா ஆசீர்வாதம் தான். அப்போ ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மளால் எந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அப்போ அடிப்படையாக என்னென்னா, ஆசீர்வாதம் அவசியம். ஆசீர்வாதத்தை தவறு என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதை நம்ம மனசு அளவில் ஏற்றுக்கக்கூடாது. ஆனால் பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னென்னா, சில நல்ல ஊழியக்காரங்க மூலமாக பேசுகிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஊழியக்காரங்களை கொஞ்சம் பாருங்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆசீர்வாதம் தப்புன்னு பேசுகிற ஊழியக்காரர் பென்ஸ் காரில் போகிறாரு. ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது, பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேற இருக்குதுன்னு பேசுகிற ஊழியக்காரர் BMW காரில் போகிறாரு. ஆனால் இதில் என்னன்னா, அதை கேட்டு சைக்கிளில் போகிறவன் நடந்து போயின்னுக்கிறான். சைக்கிளில் போகிறது தப்புன்னு சொல்லிட்டு சைக்கிளில் போகிறவன் என்ன பண்ணுறான், சைக்கிளை தூக்கி போட்டு நடந்து போகிறான். ஆனால் இவர் BMW காரில் போகிறாரு. அடுத்த அப்டேட்டட் கார் வந்து அதையும் வாங்குறாரு. அப்போ நம்ம அதை சிந்திக்கணும். ஆசீர்வாதம் தப்பு கிடையாது, அவங்க பேசுவாங்க. நம்ம யோசித்து பார்க்கணும், ஆசீர்வாதம்னா என்ன. ஆசீர்வாதம்னா வெறும் பணம் கிடையாது, எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதம் தான். நீடித்த ஆயுள், அதுவும் ஆசீர்வாதம் தான். சமாதானம், அது ஒரு ஆசீர்வாதம் தான். வெற்றி, அது ஒரு ஆசீர்வாதம் தான். நல்லா படிக்கிறாங்க பிள்ளைங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம் தான். புரியுதுங்களா? அதின் காலத்தில் அதெல்லாம் நல்லா நடக்குதுன்னா அதெல்லாம் ஆசீர்வாதம் தான். அப்போ ஆசீர்வாதம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ஆசீர்வாதம் தேவையில்லைன்னா நம்ம இயேசுநாரை ஏற்றுக்க வேண்டியதே கிடையாது. இயேசுநாரை நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இயேசுநாரை ஏற்றுக்கிறதுக்கு காரணமே நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் ஏற்றுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற உலகத்தில் வாழ்ந்த நமக்கு என்ன இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடையாது. இயேசுநாதர் இல்லாத மக்கள்கிட்ட போய் பாருங்க, ஆசீர்வாதம் இல்லை. அவங்ககிட்ட ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. பணம் இருக்கும், பிள்ளைங்க இருக்காது அனுபவிக்கிறதுக்கு. பணம் இருக்கும், புள்ள இருக்கும், ஆனால் புள்ள சரியாக இருக்காது. அது எதனா பலவீனமாக இருக்கும், நோய் கொண்டு தான் இருக்கும், இல்லைனா ஊதியாராக இருக்கும், இல்லைன்னா அது வேறு மாதிரி எதனா பண்ணின்னு இருக்கும். அவங்ககிட்ட ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காதுங்க, நிம்மதி இருக்காது. எனக்கு தெரியும், ஒரு பெரிய ஸ்வீட் கடை வச்சுக்கிறாரு, ஆனால் அவர் ஒரு ஸ்வீட்டை கூட டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ சுகர் வியாதி. பொய் சொல்ல, உண்மையா பெரிய ஸ்வீட் கடை அவருக்கு இத்தனை பிரான்ச் அத்தனை பிரான்ச்னு வச்சுக்கிறாரு. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் நான் ஒரு மைசூர் பாக்கு வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இதுதான் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும்போது நம்ம இயேசு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே வந்துட்டோம், நம்ம வந்து அதே மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஆசீர்வாதம்லாம் வேணாம், ஆசீர்வாதம் தப்பு, ஆசீர்வாதன்றது தவறான உபதேசம் அப்படிலாம் யாருன்னா பேசியிருந்தா நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்கிட்டயும் சொல்லுவாங்க, நானும் பாஸ்டராக இருக்கிறேன், உங்ககிட்ட வர மாதிரி என்கிட்டயும் வரும். என்கிட்ட வந்து பாஸ்டருங்க பேசுவாங்க, ஆசீர்வாதம்லாம் பேசக்கூடாது, ஆசீர்வாதம்லாம் பேசினா ரொம்ப தப்பு, அப்புறம் அவனுக்கு பணம் வந்ததுன்னா ஒழுங்காக இருக்க மாட்டான், அவன் எல்லா வேலையும் காட்டுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு புயல் அடித்து என்ன ஓஞ்சி அந்த குப்பையெல்லாம் வாரி போட்ட பிறகு அந்த ஊர் எப்படி இருக்கும், சுத்தமாகிடும். அதுபோல் ஆசீர்வாதம் வரும்போது சில பேர் சில ஆட்டம்லாம் போடுவாங்க தான், போட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். சில பேர் சில ஆட்டங்கள்லாம் போடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் உள்ளே இருக்குது, தேங்கி இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், தேங்கி இருக்குது. அவன் ஏழையாக இருந்திருக்கிறான், ரொம்ப பரதேசியாக இருந்திருக்கிறான், பட்டினியாக இருந்திருக்கிறான், நல்ல துணி போடாமல் இருந்திருக்கிறான், நல்ல நகை போடாமல் இருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் வரும்போது அவன் கொஞ்சம் ஆட்டம் போடுவான் தான். சொல்லுவாங்க தெரியுங்களா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பான மாதிரி கொடை பிடிப்பாங்க தான். ஹலோ, அவன் பிடிக்காமல் இருக்க மாட்டாங்கங்க, எல்லா மனுஷங்களும் பிடிப்பாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பாங்க, எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது தொடர்ச்சியான நல்ல போதனைகள் கொடுக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல்
நாம் அனுபவிக்கிறதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைப்பாங்க. அல்லேலூயா. அது காலப்போக்கில் மாறும். ஆனா அவனுக்கு அந்த போதனையே கொடுக்கலன்னா தான் என்ன ஆயிடுவான்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆசீர்வாதமும் வேணாம்னு சொல்லிடுறோம், அவனை ஏழையாவே வச்சிருக்கிறோம். அப்புறம் அவனுக்கு தப்பி தவறி எங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அவன் பெரிய ஆட்டம் போடும் போது அவனை தான் சொல்லுறோம், நீ ரொம்ப அநியாயம் பண்ற, நீ நரகம் தான் போற, நீ பின்வாங்கி போயிட்ட. எடுப்பாங்க வசனம்லாம் இருக்குது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. எது அற்பனுக்கு வாழ் வந்து ஆட்டம் போடும்போது என்ன என்ன பிரசங்கம் வரும்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு, ஆனால் நீ மன திரும்பி குணப்படு, இல்லைன்னா விளக்கு தண்டை எடுத்துருவேன். இப்படிலாம் பேசுவாங்க. பேசி அவனை திட்டுவாங்க. நான் சொல்கிறேன், அவனை திட்டக்கூடாது. பணம் வந்தால் பணத்தை எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுக்கணும். பணம் வந்தால் அந்த பணம் நம்ம புத்தியை எப்படி மாற்றும், நம்முடைய எண்ணங்களை எப்படி மாற்றும். புரியுதுங்களா? பணம் வந்தால் பெருமை வரும் தான். பணம் வந்தால் கொஞ்சம் எல்லாம் அப்படி கொஞ்சம் இடிக்க தோணும். இப்படி போய் ஒருத்தர் இவனை இடிக்கணும், அவனை கொஞ்சம் போய் இடிக்கணும் தோணுதா? ஏன்னா அந்த பணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் சரியான போதனை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பணத்தை ஓரம் வச்சுட்டு கர்த்தரை முதல்ல வைக்க ஆரம்பிப்பாங்க. பணம் பெருகிக்கிட்டே இருந்தால் கூட அவங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேலே தான் இருக்கும். அப்போ போதனை தான் கொடுக்கணுமோ ஒழிய அவங்ககிட்ட பணம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஏழையாவே வச்சிருக்க கூடாது. அவனுக்கு போதனை கொடுங்க. பணமும் வரட்டும், போதனையும் வரட்டும், அவன் நல்லா வருவான். ஸ்கூலில் பாருங்க, நான் ஆரம்பத்தில் படிக்கும்போது பல்பம் கொடுத்து எழுதி வைப்பாங்க. என்ன கொடுத்து எழுதி வச்சாங்க? நீங்களாம் பல்பத்தில் உங்கள் பிள்ளைங்களாம் எழுதுறாங்களா என்னன்னு தெரியல, இந்த காலத்தில் நான் பார்க்கல. இப்போலாம் பல்பம் இருக்குதா? இருக்குது, சோத்திரம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பல்பம் கொடுப்பாங்க. பல்பத்தில் எழுதுவோம். எழுதின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2வது 3வது வந்த பேர் பென்சில் கொடுப்பாங்க. பல்பத்தில் எழுதும் போது கையெழுத்து அழகழகாக முத்து முத்தாக இருக்கும். பென்சிலில் எழுதும் போது எப்படி இருக்கும்? டீச்சரு கூப்பிட்டு திட்டுவாங்க, என்னடா ஸ்லேட்லாம் நல்லா எழுதுன, பென்சில் வந்த பார்த்தோம் கிறுக்கு வேலை பண்ணுறியா, கையெழுத்து சரியில்லை. ஏன்னா கொஞ்சம் அது வந்த உடனே கொஞ்சம் பென்சில்லாம் வந்த உடனே புத்தி கொஞ்சம் மாறுது, அப்படி பண்ணணும் இப்படி கொஞ்சம் தடுமாற்றம் வருது. அப்புறம் பென்சிலில் கொஞ்ச நாள் கரெக்ட் ஆகிடும், பென்சிலை நல்லா எழுதினோம். அப்புறம் கொஞ்ச நாள் படிப்பு மேலே போகும்போது பென்சிலை எடுத்துகிட்டு பேனா கொடுத்தாங்க. பேனா கொடுக்கும்போது என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. அப்புறம் அதுவும் சரியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இங்கி பேனா கொடுத்தாங்க. பால் பென் பேனலாம் நல்லா வரும், இங்கி பேனால் நல்லா வராது. அதுலேயும் தடுமாற்றம். அப்புறம் சரியாச்சு. வந்துச்சா வரீங்களா? ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டெப்புக்கு போகும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வருது, அப்புறம் சரியாகுது. இப்போ தானே மனுஷ லைஃப் வந்தது. அப்படி தாங்க பணம் வரும்போது கூட சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன காரியங்கள்லாம் வரும். இடிக்கிறது, பிடிக்கிறது, பெருமையாக நினைக்கிறது, இன்னும் என்னடான்றது, என்னை பற்றி தெரியுமான்னு கேட்குறது, இதெல்லாம் வரும். ஆனால் அப்போது தொடர்ச்சியான நல்ல போதனைகள் அவனுக்கு கொடுக்கப்படும் போது அவன் நாளடைவில் எப்படி ஆகிடுவானா, அவன் தான் உண்மையான தாழ்மைக்குள்ளேயே வருவான். நீ நம்ம போதனையே கொடுக்காம அவங்ககிட்ட பணமே வரக்கூடாது, அப்போ தான் அவன் தாழ்மையாக இருப்பான்னு நினச்சா அவனுக்கு உண்மையிலே தாழ்மையே வராது. அவனுக்குள்ளே என்ன இருக்கும் தெரியுங்களா? விரக்தி தான் இருக்கும், கோபம் தான் இருக்கும். இப்போ நான் லேட்டானதுக்கு காரணமாக ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லியிருந்தேன். ஒரு அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிறேன். அந்த அம்மா பாருங்கள், ஆர்சி குடும்பத்தில் பிறந்து இருக்கிறாங்க. வாழ்க்கையில் எதுவுமே சரிப்பட்டு வரல. இப்போ என்ன முடிவு பண்ணிக்கிறாங்க, எந்த கடவுளும் வேணாம், கடவுளே வேணாம், என்னது சாமியே வேணாம், எனக்கு எந்த சாமியும் வேணான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்ன சொன்னேன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் எதோ மாத்திரை போடுறீங்க சரியாகல, அதுக்காக மாத்திரைங்களே சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதை சரியாக்குற மாத்திரை போட்டால் சரியாயிடும். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஏதோ வெள்ளையாக கருப்பு கருப்பாக தெரியற மாத்திரைலாம் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு போட்டிருந்தா ஜுரம் என்ன பண்ணாது, சரியாகுது. கரெக்டாக பாராசிட்டமல் வாங்கி போட்டால் சரியாயிடும் இல்லைங்களா? டோலை 650 வாங்கி போட்டால் 500 வாங்கி போட்டால் சரியாயிடும். அப்போ அதுக்கு அந்த ஜுரத்துக்கு ஏற்ற மாத்திரை சரியான மாத்திரை போட்டால் சரியாகிற மாதிரி சொன்னேன். இப்படி கடவுளே மொத்தமாக இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு தெய்வம் இருக்கிறாரு, வாழ வைக்கிற தெய்வம் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை சரியாக ஃபாலோ பண்ணு அப்படின்னு அதை தான் பேசி இந்த டைம் ஆகி போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, மனுஷர்களுக்கு நல்ல போதனைகள் நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். மனுஷர்கள் என்ன ஆகிடுவாங்க, விரக்தியில் போயிடுவான். நம்ம அவனுக்கு போதனை கொடுக்கலன்னா மனுஷர்கள் தப்பாக போயிடுவாங்க, விரக்தியில் போயிடுவாங்க. ஏன் கடவுளே வேஸ்ட்டு, கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, தூக்கின்னு போயிட்டு சீமான் கட்சியில் சேர்த்துருவான்.
இது அதை விட மோசமானது. இது மாதிரி பரவாயில்ல, அது பயங்கர டேஞ்சரு. ஐயோ, அந்த ஆள் நான் பேசுகிறா தெரியுங்களா? அதுக்கோ கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதே. அதை நினைக்கும் போது இவன் மனுஷனா? இவனுக்கு கொஞ்சமாவது இந்த மூளை பிரெயின் எல்லாம் சொல்லுவாங்களே, அறிவுலாம், அதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கே சந்தேகம் வருது. அவன் என்னென்னமோ பேசுகிறாங்க. ஐயோ, அவன் கட்சியில் இருந்தோன்னே ஒருத்தர் சொல்கிறான், அவன் கட்சியிலேருந்து வெளில வந்துட்டான், அவனே சொல்கிறான், முசோலனியை பற்றி பேசுனா முசோலனிக்கு முள்ளு குதிச்சுட்டு அதை எடுத்து விட்டுன்னு பேசுவார். இது மாதிரி எல்லாரும் பற்றி யாரை பற்றி வேணாலும் பேசுகிறாலும் அவர் கூட நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவார். அவருக்கு நான் சிலம்பம் கற்று கொடுத்தேன்னு சொல்லுவார். அவன் தலிக்காமல் 1 hour பேசுவான். அவன்ட்டு அவன் கட்சியிலேருந்து வெளில வந்தோன்னா அவனை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்கிறான். ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா, அப்போ மக்கள்களுக்கு நம்ம சரியான போதனைகள் கொடுக்கணும். அப்போ பணம் தவறு கிடையாது. பணத்தை குறித்த ஒரு சரியான போதனை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, நம்ம எவ்வளோ பணம் வந்தாலும், வசனம் சொல்லுது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்துலலாம் மேலே படிக்கும்போது சொல்லுது, 17 படிக்கும்போது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிப்பதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க கடவன். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா பணமே தப்பு, ஆசீர்வாதமே தப்பு அப்படின்னு போயிடக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நாட்கள் அப்படி இருக்குது. அப்போ ஆசீர்வாதம்ன்றது என்னென்னா, ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. ஆசீர்வாதம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இயேசுவை வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் ஆவிக்குரிய அப்படின்வாங்க. ஆவிக்குரிய வரங்கள் வேலை செய்யணுன்னாலுமே அதுக்கும் ஆசீர்வாதம் தான் தேவை. நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா அதுக்கும் ஆசீர்வாதம் தான் வேணும். ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பரலோகம் போகிறதுக்கு அதுவும் ஒரு ஆசீர்வாதம். புரியுதுங்களா? ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படுதுன்னா அது ஒரு ஆசீர்வாதம். எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு கீழே தான் வருது. புரியுதுங்களா? சரி, அப்போது ஆசீர்வாதம் எல்லாமே எதுவும் கிடையாது. அப்போது தேவன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லிட்டு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அநேக காரியங்களை. இந்த நாளில் பார்க்கும்பொழுது எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நோவாவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சதா? கிருபை கிடைத்தது. கிருபை தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கிருபைன்றது தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது, மிகப்பெரிய ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தேவன் என்ன பண்ணுவார்னா, மனுஷனை செக் பண்ணுவார். என்ன பண்ணுவார், நீ என்னென்னலாம் பண்ண அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இப்போ பொருளாதார ஆசீர்வாதம் வரணும்னு வச்சுக்கோங்க. வெறும் நீங்கள் முட்டி போட்டு மணிக்கணக்கா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கதறி கதறி அழுதாலும் பொருளாதார ஆசீர்வாதம் வராது. எந்த கை திறக்கிறதோ அந்த கை தான் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள கை. ஒரு கையில் கர்த்தர் எப்படி கொடுப்பார் தெரியுங்களா? இப்படி மூடி நிற்கிற கைக்கு கொடுக்க மாட்டார். முதல்ல இந்த கை திறந்து கொடுத்தாதான் அவர் கொடுக்குற இந்த கை திறந்த கையால் வாங்க முடியும். நிறைய கை எப்படி இருக்குதுன்னா மூடின்னு இருக்கும், ஆனால் அவர் கொடுத்தா வாங்கிக்கலான்னு மட்டும் ரெடியாக இருக்குது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. முதல்ல உன் கை திறந்து இருக்கணும். கொடுக்குற விஷயத்தில் உன் கை திறக்கணும். திறந்த கை தான் பெருகிற கையாய் மாற முடியும். திறக்காத கைகள் பெருகிற கைகளாய் மாறவே முடியாது. அப்போ ஆசீர்வாதன்றது என்னென்னா, பணம் ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். சிறுக விதைக்கிறவனுக்கு சிறுக அறுவடை, பெருக விதைக்கிறவனுக்கு பெரிய அறுவடை. இது கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் 5 ரூபா கொடுத்தவனுக்கு 5 கோடியும் 50 ரூபா கொடுத்தவனுக்கும் 5 கோடி கொடுக்க மாட்டார். 5 ரூபா கொடுத்தவனுக்கு 5 கோடினா 50 ரூபா கொடுத்தவனுக்கு 50 கோடி கொடுப்பாரு. இது அவருடைய சிஸ்டம், அப்படிதான் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, விதைப்பு மறுப்பும் மாறாதது. பூமி இருக்க வரைக்கும் என்ன மாறாது, விதைப்பு மறுப்பும் மாறாது. இப்போ இது பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு எப்படி எல்லாத்துக்குமே நம்ம ஏதாவது செய்யணும். ஆனால் கிருபையை வாங்கணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கிருபை வாங்கணும்னா என்ன பண்ணணும்? நான் இதை செஞ்சால் வாங்கிடுவேனா? முடியாது. ஆனால் நம்ம ஆளுங்க அதுலேயும் ஒரு வச்சிருக்காங்க பாருங்க, காலையில் ஜெபம் பண்ணால் உனக்கு கிருபை கிடைக்கும். எங்கேருந்து பிடிச்சாங்க அப்படின்னா வசனம் இருக்குது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது.
நல்லா கவனிங்க. வசனம் என்ன சொல்லுன்னா, காலைல ஜெபம் பண்ணா உனக்கு புது கிருபை தருவார்னு சொல்லல. நல்லா கவனிங்க. காலைதோறும் கிருபைகள் எப்படி இருக்குதா? புதுசா இருக்குது. அப்போ நீங்க எழுந்துச்ச உடனே காலையில உங்களுக்காக ஒன்று வெயிட்டிங்ல இருக்குது. என்ன வெயிட்டிங்ல இருக்குது? கிருபை உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குது. ஆனா இது என்ன சொல்லிட்டாங்க? அது வெயிட்டிங்ல இருக்குதுன்னு சொல்லல, நீ முட்டி போட்டாதான் கிடைக்கட்டாங்க. எப்படி மாத்தி விட்டாங்க பாருங்க. வசனம் எங்கன்னா சொல்லியிருக்குங்களா? நீ காலையில ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் உனக்கு புது கிருபை கொடுப்பாரு. எங்கேயுமே கிடையாது. வசனம் சொல்றது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, தேவன் வந்து இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தார் கிருபை. கிருபையினால் உன்னை நடத்தினார், கிருபையினால் உனக்கு உதவி செஞ்சார், கிருபையினால் உன்னை போஷித்தார், கிருபையினால் உனக்கு எல்லாமே கொடுத்தார், நடத்தினார். ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுவார்? பயப்படாதீங்க. நாளைக்கும் உங்களுக்கு ஒரு புது கிருபை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாள் நமக்கு கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறத வழிய. ஆனால் எப்படி நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க? நீ காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணாதான் அந்த காலையில் இருக்கிற கிருபை உனக்கு கிடைக்கும். நீ காலையில் கோட்டை விட்டுட்டீங்கன்னா அந்த கிருபையும் போயிடும். இப்பெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன், பைபிளில் நல்லா படிக்கணும், ரொம்ப உஷாராக படிக்கணுங்க. அதுவும் கவனமாக படிக்கணும், நல்ல சத்தியத்தெல்லாம் அறிந்து கொண்டு படிக்கணும். சும்மா வந்து பைபிளில் வந்து நீ காலையில் ஜெபம் பண்ணாதான் உனக்கு கர்த்தருடைய புது கிருபை கிடைக்கும்லாம் சொல்ல. நீங்கள் எழுந்துச்ச உடனே உங்களுக்கு பெட் காஃபி ரெடியாக இருக்கிற மாதிரி சில வீட்டில் பாருங்கள். சில அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வேலைக்கு போகிற வீட்டிலலாம் பாருங்கள், சில லேடிஸ்க்கு வீட்டுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க. இந்த ஆள் கொஞ்சம் லேட்டாக போகிற, அந்த அம்மா கொஞ்சம் முன்னாடி போவோம். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ண, எழுந்துருச்சு இந்த ஆள் எழுந்துச்சிட்டு வந்த உடனே காஃபி குடிப்பான் தெரிஞ்சு காஃபியை போட்டு வச்சுட்டு பைய தூக்கின்னு வேலைக்கு போயிடும். பார்த்துருக்கீங்களா? போயிடுவாங்க. அப்போ இந்த ஆள் எழுந்திரிச்ச உடனே இவருக்கு என்ன இருக்கும்? ரெடியா பெட் காஃபி ரெடியாக இருக்கும். அதுபோல் தான் நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுக்காக ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அது உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. அப்போ காலையில் எழுந்துச்ச உடனே என்ன பண்ணணும்? ரிசீவ் பண்ணிக்கணும். காலையில் எழுந்துச்ச உடனே தேங்க்ஸ் ஆண்டவரே, இந்த நாளில் எனக்காக நீங்கள் வச்சிருக்கிற புது கிருபை நான் என்ன பண்ணுறேன்? இயேசுவின் நாமத்தினால் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் இந்த புது கிருபை என்ன பண்ணிட்டோம்? நடத்தட்டும், என் கூட இருக்கட்டும், எனக்கு தேவையானதெல்லாம் செய்யட்டும்னு சொல்லணும். ஆனால் இப்படி இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க. இப்படி இல்லை, இப்போ தானே புதுசாக கேட்குறீங்க. ஆனால் இது முன்னால் என்ன சொல்லியிருப்பாங்க? காலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணாதான் உனக்கு என்ன அந்த புது கிருபை வரும். காலையில் வச்சிருக்கிற கிருபை எப்போ வரும்? நீ ஜெபம் பண்ண தான் வரும். ஜெபம் பண்ணாமல் கோட்டை விட்டு 8 மணிக்கு எழுந்திரிச்சா கிருபை போயிடும், மண்ணா மாதிரி மறைஞ்சிடும். எடுப்பாங்க, சூப்பராக எடுப்பாங்க. அந்த மண்ணா பனி இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். வெயில் ஏறும்பொழுது பனியும் உரிக்கிடும், மண்ணாவும் உரிக்கிடும், கரைஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? அதை எடுப்பாங்க, சூப்பராக எடுப்பாங்க. கிருபையும் அப்படி தான் போயிடும்ட்டு. அது பேர் கிருபை இல்லை. மண்ணா வேற, கிருபை வேற. மண்ணா தான் மறையும். இயேசு சொன்னார், நான் ஜீவாப்பம். இப்போ நம்ம மண்ணால வாழல, ஜீவாப்பத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இன்னும் மண்ணா லைஃப் கிடையாதுங்க. நம்ம எந்த அப்பத்தில் இருக்கிறோம்? ஜீவாப்பம். அப்போனா பிரெட் ரெடியாக சுட்டு வச்சாச்சு. 8 மணிக்கு எழுந்தா கூட அப்போ இருக்கும். மண்ணா தான் மறையும். அப்போ 10 மணிக்கு எழுந்தா கூட அப்போ இருக்குது. அல்லேலூயா. வீட்டில் தோசை சுட்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, பெட் காஃபி போட்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, 10 மணிக்கு எழுந்தாலும் 11 மணிக்கு எழுந்தாலும் இது இருக்க தான் செய்யும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 10 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, 11 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க சொல்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண நான் விரும்புகிறேன். அது ஒரு நல்ல பழக்கம். ஆனால் நம்மளுடைய விசுவாசம் ராங்காக போயிடக்கூடாது. நம்முடைய ஃபெய்த் வந்து எப்படி ஆகிடக்கூடாது? ராங்கில் போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜப வாழ்க்கை முக்கியம், நம்முடைய வேத வாசிப்பு முக்கியம், நம்ம உபவாசம் இருக்கிறது முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனால் என்னென்னா, விசுவாசத்தை சரியான விதத்தில் வச்சு நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஓகே, நல்லது. கர்த்தருடைய பார்வையிலும் அது நல்லது, உங்களுக்கும் அது நல்லது. ஆனால் நீங்கள் விசுவாசத்தை தவறாக வச்சுக்கின்னு நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய பார்வையிலும் கஷ்டம், உங்கள் லைஃப்பும் கஷ்டம். நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். மாட்டு வண்டியில் முன்னாடி மாட்டை கட்டி ஓட்டுறதுக்கும் மாட்டு வண்டிக்கு பின்னாடி மாட்டை கட்டி முன்ன தலை வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுதான் மாட்டு வண்டி. மாடை இங்கே கட்டிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே உக்காந்துன்னு மெதுவாக 2 கொம்பு வச்சு ட்ருன்னா வண்டி எப்படி போவோம்? கலகலன்னு ஓடும். ஏன் கலகலன்னு ஓடனா அதில் இது கட்டியிருப்பாங்க சலகை, அதெல்லாம் கலகலன்னு ஓடும். இது இந்த மாடை எடுத்து இப்படி பின்னாடி வச்சுட்டு வண்டியை மாட்டை அடிச்சு ஓட்ட வச்சு பாருங்க, வண்டி எப்படி போவோம்? 10 அடி 20 அடி போனால் எங்கன்னா முட்டி நிற்கும். ஏன் ஒழுங்காக போக மாட்டேன்து? அப்படி தான் வாழ்க்கை, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை ஏன் ஒழுங்காக போகலன்னா,
முன்னாடி மாட்டை கட்டுறது போது பின்னாடி எடுத்து வந்து கட்டிடுறாங்க. விசுவாசத்தை சரியான முறையில் வச்சு சத்தியத்தை சரியான விதத்தில் அறிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளாமல் தப்பு தப்பாக முடிவு பண்ணி வாழ்கிறாங்க. கிறிஸ்தவங்களுடைய விசுவாசமே எப்படி போயிடுச்சு? விசுவாசன்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு. விசுவாசன்றது கர்த்தருடைய செயல்கள் மேலே இயேசு நமக்காக என்ன செஞ்சிருக்கிறான்றத நாம் நம்பி அதன் அடிப்படையில் விசுவாசிப்பது தான் விசுவாசம். நாம் என்ன செய்கிறோன்றதை நம்பி அதன் அடிப்படையில் விசுவாசிப்பது விசுவாசமே கிடையாது. இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறான்றதை நம்பி அதன் அடிப்படையில் அவரை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததுன்னு சொல்லி எடுத்துன்னு வந்து கிரியை எடுத்துன்னு வந்து பின்னாடி கட்டிடுவாங்க. இப்படி தான் இதுதான் முன்னாடி இருக்கணும்ட்டு. அப்படி போகவே கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, காலைதோறும் கிருபைகள் நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுச்சிக்கும் போது உங்களுக்காக ஒன்று காத்து கொண்டு இருக்குது. கிருபை, புதிய கிருபை ரிசீவ் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல என்ன பண்ணுங்க? ரிசீவ் பண்ணுங்க. அதுதான் நான் ரட்சிக்கப்பட்டு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் சபைக்கு போகும்போது ஒரு பாடல் மூலமாக ஆண்டவர் பேசினார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்களுக்கு குறை இல்லைன்ட்டு. அப்போ நான் ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் என் வாழ்க்கையில் குறைய தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இனி என் வாழ்க்கை எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் குறை தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களை ஏற்றுக்குன்னா குறை இல்லைன்னு பாடுறாங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஜெபம் பண்ணி கேட்டேன். அப்போது ஆண்டவர் திருப்பி பேச ஆரம்பித்தார். எப்படி பேசினார்னா, ஒரு 2-3 வாரம் கழிச்சு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தார். எனக்கு முதல்ல தேவனுடைய ராஜ்யம் எப்படி தேடுறதுன்னு தெரியாது. தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு கூட தெரியாது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அதை எப்படி தேடணும், எப்படி முதல்ல தேடணும்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். முதல்ல தேவனுடைய ராஜ்யம் தேடுதுன்னா என்ன தெரியுங்களா? இயேசுவை எல்லா இடத்துலையும் முதல்ல வைக்கிறது. நம்ம லைஃப்பில் எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை நீங்கள் முதல்ல வைக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுறீங்க. அதுதான் இது. தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடணும்னா மலை மேலே ஏறி போய் தனியாக யாரும் இல்லாமல் 2 கையை விரித்து வானத்தில் இருக்கிற பிதாவுக்கு கேட்குற மாதிரி கத்துறது இதெல்லாம் கிடையாது. இது மாதிரி தப்பு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய மதிப்பு, எதுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்குறீங்க, எதுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க? தேவனுக்கு நீங்கள் முதல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறீர்கள். ஆனால் எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது. நான் என்ன பண்ணேன், நான் ஆண்டு விட்டு ஒரு டீல் போட்டுக்கினேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் ஒன்று செய்கிறேன். காலையில் எழுந்திரிச்சுன்னா முதல் வேலையாக அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, நான் ரட்சிக்கப்படாத இருக்கும்போது முகத்தில் முடிக்கிறத வச்சு அந்த நாளை முடிவு பண்ணுவோம். எல்லாம் என்ன தான் இருக்கிறீங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே கண்ணு திறந்து யாரையும் பார்க்க மாட்டோம், குரலாக கேட்கும். இதில் சில ஆளுங்க கொஞ்சம் பிளெஸ்ஸிங் பீப்புள்னு நாங்கள் நோட் பண்ணி வச்சுருப்போம். இந்த பிளெஸ்ஸிங் பீப்புள் உள்ளே வரும்போது குரல் கேட்கும் போது அப்போது அவங்க முகத்தை பார்க்குற மாதிரி கண்டு வந்து பார்த்துப்போம். பார்த்துட்டு எழுச்சிப்போம். ஏன்னா அந்த நாள் நல்லா இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆனால் இப்போலாம் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ அப்படி பண்ணால் சாபம் தான் வந்துடும். எந்த ஆள் முகம் ஆசீர்வாதம் நினச்சி முழிக்கிறீங்களோ அன்னைக்கு ஃபுல்லாக சாபம் வந்துடும், ஜாக்கிரதை. அதெல்லாம் கீபியில் கிடையாது. கீபோர்டில் நடந்ததை பேசுகிறேன். பாஸ்டர் அப்படி தான் செஞ்சுக்கிறோம், செய்யக்கூடாது. நம்ம ஆளுங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க, தப்பு சரியாக புரிஞ்சுப்பாங்க. நான் பார்த்துக்கிறேங்க. சரியான போதனையை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள மாட்டாங்க, தவறான போதனையை சரியான விதத்தில் புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி. அதனால் பாருங்கள், அப்போ அது மாதிரி பழக்கம். அதனால் நான் என்ன பண்ணேன், முதல்ல தேடுன்னு சொன்னவொன்னே எனக்கு தெரியாதுங்களா. நான் சொன்னேன், சரி ஆண்டவரே, எல்லாம் டெய்லி இது வரைக்கும் இவன் முகத்தில் முடிச்சு அவன் முகத்தில் முடிச்சுன்னு தேடி இருந்தேன், இன்னொரு உங்கள் முகத்தில் முடிக்கிறேன் ஆண்டவரே சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவேன்னா, முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் எழுந்திருப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி தான் எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், முதல்ல போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைங்களே செய்ய ஆரம்பிப்பேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் செய்வேன். ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி பைபிள் படிக்காமல் எந்த வேலையும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தேன், அப்படி செய்ய ஆரம்பித்தேன். தெரியுங்களா, ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது லைஃப்பில். ரொம்ப ஆச்சரியமான காரியம். நான் 10th தான் படிச்சிருந்தேன். இப்போ அது ஏதோ பிடியூலாம் பண்ணியிருக்கிறேன், பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டிலாம் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் வந்து வெறும் 10th தான், டிகிரிலாம் பண்ணல. ஆனால் அப்போ பாருங்கள், நான் 10th இருக்கும்போதே எனக்கு டிகிரி படிச்சவங்க கூட வேலை கிடச்சிது.
டிகிரி படித்தவங்க கூட வேலை. அந்த ஓனர் தந்தி பேப்பரில் பார்த்து வேலைக்கு அப்ளை பண்ணுறோம். ஒன்லி டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளைன்னு போட்டிருந்தான். நான் 10th தானே அப்ளை பண்ணிட்டேன். ஏன் நான் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன்னா டெய்லி 10 ரூபாய் பேட்டா கொடுக்குறான். அன்றைக்கி என் சூழ்நிலைக்கு நான் டெய்லி சாப்பிட்டா தான் என் வாழ்க்கையை சர்வே பண்ண முடியும். நான் டெய்லி சாப்பிட்ணுன்னா எனக்கு 10 ரூபாய் வேணும். சம்பளம் தான் அப்புறம். ஏன்னா அதுக்கு நல்ல வேலையெல்லாம் கிடச்சிது. இக்கிம் பாதம்ஸில் கிடச்சிது. 850 ரூபா சம்பளம். ஆனால் என்னால் டெய்லி பேட்டா கிடையாது. நான் சொல்லிட்டேன் என்னால் வேணாம் எனக்கு. ஏன்னா எனக்கு டெய்லி சாப்பிட்டா தான் நான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் போகல. அதுக்கு பிறகு ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் கிடச்சிது. 1000 ரூபாய் சம்பளத்துக்கு கிடச்சிது. ஆனால் டெய்லி பேட்டா கிடையாது. அதுவும் வேணான்ட்டேன். இந்த வேலை பார்த்தா டெய்லி பேட்டா 10 ரூபான்னா 10 ரூபா தான் ஒரு நாள் ஓட்டலாம், சாப்பிட்டு வேலை செய்யலாம். ஏதோ ஒரு மாதம் அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி சாப்பிட்டு ஓட்டிட்டா கூட சம்பளம் வாங்கி ஏதாவது சர்வே பண்ணலாம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலைக்காக அப்ளை பண்ணேன். ஆனால் அது ஒன்லி டிகிரி ஹோல்டர்ஸ் தான் போட்டு தான். நான் தைரியமாக அப்ளை பண்ணிட்டேன். கர்த்தர் இருக்கிறார்ட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டான். இன்டர்வியூ கொடுத்துட்டு அவன் முதல்ல என்னை உட்கார வச்சு என்ன கேட்டான்னா, உன்னை வேலையில் சேர்க்கறதுக்காக நான் இன்டர்வியூ கொடுக்கல. என்னை கேட்ட கேள்வி நான் சொன்னது என்னோட ஓனரு, உன்னை இன்றைக்கி அந்த கம்பெனி அன்றைக்கி எனக்கு இன்டர்வியூவில் கூட இருந்து பேசுன மேனேஜர் இன்றைக்கி என் கூட தொடர்பில் தான் இருக்கிறாரு. அப்போது ஓனர் சொல்கிறாரு, உனக்கு வேலை கொடுக்குறதுக்கு நாங்கள் இன்டர்வியூ கார்டு அனுப்பல, நாங்கள் என்ன போடுறதுன்னு தெரியுமா உனக்கு கேட்டார். ஏன்னா நான் இந்த ரெஸ்யூம் ஃபில் பண்ணும்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான் போட்டுக்கிறேன், SSLCன்ட்டு. அதனால் அவர் இன்டர்வியூ கூப்பிட்டு இவனை கேட்கணுன்ட்டு கேட்கறதுக்காக இன்டர்வியூ. நான் சொன்னேன், தெரியும் சார், ஒன்லி டிகிரி ஹோல்டர்ஸ் போட்டிருந்தீங்க, நான் வந்து 10th தான். நான் வந்து எவ்வளோ 10th தான் அப்படின்னா, அப்போ ஹவ் கேன் யூ அப்ளை அப்படின்னாரு. நான் சொன்னேன், டிகிரி படித்தவன் என்னை விட 5 வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பான், அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை என்னால் செய்ய முடியும் அப்படின்னேன். அப்படி தான் சொன்னேன், அவனால என்ன வேலை செய்ய முடியும் அதை என்னால் செய்ய முடியும் சார். அவனுக்கு 2 கை எனக்கு 2 கை தான். அவனை இன்டர்வியூவில் பேசுகிறேன், அவனுக்கு 2 கை எனக்கு 2 கை தான் சார் முடியும் சார். நோ 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 திஸ் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்னாரு. நான் சொன்னேன், நான் செய்வேன் சார். எனக்கு இங்கிலீஷில் பேச வராது. அப்போது நான் செய்வேன் சார், தமிழில் தான் சொல்கிறேன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது மேனேஜரு ஓனருக்கு. ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியும் விளக்காது, அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். அதனால் மேனேஜர் நடுவில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் பேசுகிறா அவர் முகத்தை என்ன பார்த்துக்கிட்டு பேசுவார், நான் பேசுகிறா ஓனர் முகத்தை பார்த்து பேசுவார். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே லெட் ஹிம் சி அப்படின்னு சொல்லிட்டு 2 months ஒர்க் ஒன்லின்னு சொல்லிட்டு 2 மாதம் வேலை கொடுத்தாங்க. பாருங்க, என்னை கூப்பிட்டது எதுக்கு? இவனை வந்து கேட்கணும், நீ 10th படிச்சுக்கிற, நீ எப்போ டிகிரி படிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணலாம், தப்பு அப்படின்னு எனக்கு ஒரு என்ன கொடுக்கணும், ஒரு மெசேஜ் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க காரியத்தை மாத்துறாரு. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லியிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் எனக்கு தெரியாது, ஆனால் நான் தேடி இருக்கிறேன். ஆனால் வேலை நடக்குது இங்கே. அவங்க 2 மாதம் வேலை கொடுத்தாங்க. இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட வேலை செஞ்சவங்களாம் MBA BN படிச்சுவேன், பெரிய பெரிய படி படிச்சுவேன். இதில் ரொம்ப லீஸ்ட்டாக படித்தது நான் தான். எல்லாம் வேலை செய்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன அந்த இடத்துல உயர்த்தி வச்சார். அவன் படிப்பு அவனை உயர்த்தலை, கர்த்தர் உயர்த்துவார். சொல்கிறேன், உங்கள் படிப்பு உங்களை உயர்த்ததை விட கர்த்தர் உயர்த்தது பெருசாக இருக்கும். ஆமாம், ஏன்னா என் கூட படித்தவன் படிப்பு இருந்துச்சு, ஆனால் அவனும் வேலை செஞ்சான். ஓனர்கிட்ட கார்டு வரல, அவன் பேர் போட்ட கார்டு. ஆனால் என் பேர் போட்ட கார்டு எங்கெங்கெல்லாம் கொடுத்துடும். அங்கத்தில் அவன் கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி ஓனர் கேபின் உள்ள போய் இந்த கார்டு உள்ள சேல்ஸ் ரெப் வந்து என்னை பார்த்தாருன்னு சொல்லி காரை கொடுத்துட்டு போகிறான். இதுதாங்க கர்த்தர், இதுதான் ஆண்டவர். இதை வந்து உங்கள் படிப்பு செய்யாது, 2 டிகிரி 3 டிகிரி செய்யாது, இதை கர்த்தர் செய்ய வைப்பார். தெரியுதுங்களா? அதுதான் சொல்கிறது, கர்த்தர் பிடிக்கணும். சும்மா படிப்பை பிடிச்சின்னு தொங்கக்கூடாது, கர்த்தர் பிடிக்கணும். அப்போ அவன் என் கார்டை எடுத்து வந்து கொடுப்பான். மோனர் சாயங்காலம் வந்து ஒரே எனக்கு வரவேற்பாக இருக்கும். இன்னைக்கு இந்த கம்பெனி வந்தாங்க, அந்த ஒரு ஆள் வந்தார், அவர் கேட்பாரு, யூ நோ திஸ் பர்சன் அப்படின்வாரு. நான் ஒரு நாளைக்கு 30-40 பேரை பார்க்குறேன், எந்த ஆளை பார்த்துட்டே தெரியாது எனக்கு. எல்லாரையும் பார்த்து பேசி கார்டு கொடுக்குற வேலை என் வேலை, கேன்வாஸ் பண்ணுற வேலை. அதனால் எந்த ஆளை பார்த்துட்டே தெரியாது. சொல்லுவாங்க, அதான் சொன்னார் கார்டெல்லாம் பார்ப்போம், ஒன்றுமே தெரியாது. அப்புறம் சரி ஏதோ வந்துட்டு போனாங்க, அப்படியே தான் போச்சு. 2 மாதத்தில் இருக்கிற எல்லாரை விட எனக்கு நல்ல பேர். 2 மாதம் கழித்து மீட்டிங் உட்கார வச்சு எல்லாரையும் பர்மனெண்ட் பண்ணுறாங்க. எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க? பர்மனெண்ட் பண்ணுறாங்க. அப்போது
என்ன வந்து பர்மனன்ட் பண்ணல. ஏன்னா என்னை எடுக்கும் போது ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது தான் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன நோக்கத்தோடு கூப்பிட்டாங்க? வேலைக்கு எடுக்கக்கூடாது தான் கூப்பிட்டாங்க, எடுத்துட்டாங்க. எடுத்துக்க என்ன சொல்கிறாங்க? பர்மனன்ட் பண்ணக்கூடாது, 2 மாதத்தில் அனுப்பணும்னு தான் பிளான் வச்சாங்க. இப்போ பர்மனன்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் பர்மனன்ட் பண்ணுறாங்க, என்ன பர்மனன்ட் பண்ணல. என்ன பேசுகிறாங்க? ஓனர் சொல்கிறாரு, வாட் அபவுட் ஞானமணினாரு. மேனேஜர் சொன்னார், ஆல்ரெடி வி டோல்டு சார். அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம் அவனுக்கு, ஒன்லி 2 months ஜாபு, லெட் ஹிம் டெர்மினேட் அப்படின்னாரு. அப்போது ஓனர் சொன்னார், லெட் ஹிம் சி வில் புட் நுங்கம்பாக்கம் ஏரியா வெரி லீஸ்ட் ஏரியானாரு. ரொம்ப மோசமான ஏரியா. அந்த ஏரியாவில் போய் எவனும் பேர் வாங்கினதே கிடையாது. அந்த ஏரியாவில் போய் எவனும் என்ன வாங்கினதில்லை, பேரை வாங்கினது கிடையாது. அது மாதிரி ஏரியா போட்டு விடுவோமேனாரு. சரி மேனேஜர் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஒன்றுத்துக்கும் உதவாத வனாந்தரத்தை கர்த்தர் வயல்வெளியாக மாற்றி கொடுத்தாரு எனக்கு. அது வனாந்தரமான ஏரியாங்க, ஒன்றுமே வராது அதில். ஆனால் அந்த ஏரியாவை கர்த்தர் வயல்வெளியாக மாற்றினார். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய சூப்பர் ஆசீர்வாதமான ஆள் கிடையாது. நான் இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்க எவனுமே கிடையவே கிடையாது. பெத்த எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவனை கூட்டு போனால் காரியம் விளங்காது, தொலங்காது, தரித்திரம் பிடிச்சவன். எங்கள் அம்மா எங்கே போனாலும் என்னை கூடவே கூப்பிட்டு போக மாட்டாங்க, என்னை எதிர்க்க வர வச்சுட்டு போக மாட்டாங்க. நான் எதிர்க்க வந்துட்டேன்னா அவனை எங்கள் அம்மா போகும்போது எங்கன்னா போகும்போது தெரியாதுமா விளையாட்டுக்கலான்னு மேலே ஓடி வந்துட்டேன்னா, நான் எதிர்க்க வந்துட்டேன்னா எங்கள் அம்மா அப்படியே திரும்பி வீட்டில் வந்து உட்காந்துப்பாங்க, போகவே மாட்டாங்க. இங்கேருந்து சொல்லுவாங்க, இவன் எதிர்க்க வந்துட்டான் இல்லை, அங்கே போனால் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும், போய் செருப்படி வாங்கிறத விட இங்கே உட்காந்துக்கிறேன்னுவாங்க. அப்படி இருந்தவனை தான் கர்த்தர் மாற்றுகிறார். நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தர் மாற்றுறாருங்க. உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார், உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவார், உங்களுடைய விதியை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை தெரியுமா? இதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை. நல்ல தெய்வத்தை கும்பிடுறோம், ஆனால் நல்லா கும்பிட மாட்டேன்றோம். நல்ல தெய்வத்தை கும்பிடாதவன் நல்லா கும்பிட்டுன்னுக்கிறான். இல்லை, யோசிச்சு பாருங்க. இப்போ காலையில் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க? இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு சாயங்காலம்? சொல்லுங்க, நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லி யோசிச்சு பாருங்க. நம்ம பந்தக்காரெலாம் பார்க்க வேண்டாம், ஒரு நியாயமாக பேசுவோம். டிவி தான் பார்த்துட்டு இருப்பாங்க, வேற ஒன்றும் என்ன ரிசர்வ் பேங்க்கில் நோட்டு அடிச்ச நோட்டுக்கெல்லாம் சைடாக போட போகிறாங்க. அந்த வேலையாக செய்கிறாங்க நம்ம ஆளுகள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் வரல? காலையில் வந்த ஆட்களுக்கு என்ன யோசிச்சு பாருங்க, ஏன் வரல அப்படின்னா என்னன்னா, நல்ல தெய்வத்தை வணங்குறாங்க, நல்லா வணங்க மாட்டேன்றாங்க. அவன் நல்ல தெய்வத்தை வணங்காதவன் என்ன பண்ணுறான்? நெருப்பு மேலெல்லாம் ஓடி போய் வணங்குறான். நெருப்பு மேலெல்லாம் ஓடி போய் வணங்குறாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஆணி வச்சு செருப்பை போட்டு நடந்து போய் வணங்குறான். பெரிய அம்பு வேலெல்லாம் குத்தின்னு போய் வணங்குறான். ஆனால் நல்ல தெய்வத்தை நம்ம நல்லா வணங்க மாட்டோம். அதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையை. வனாந்தரமான இடத்துல தான் என்னை போட்டாங்க. கர்த்தர் அங்கேருந்து பெரிய ஆசீர்வாதம் தான் கொடுத்தாரு, பெரிய ஆசீர்வாதம். அந்த கம்பெனியை நினச்சி பார்க்கலங்க, அந்த இடத்துலேருந்து இவ்வளோ பொட்டென்ஷியல் வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்டர் வந்தது பாருங்க. ஒரு நாள் என்னை கூப்பிட்றாங்க, மேனேஜர் ஓனரும் கேபினில் உட்காந்துக்கின்னு, என்னன்னு தெரியல, போட உடனே பேசுகிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்லாம் புரியாது, இப்போ தான் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் புரியுது. விவேகானந்தரில் சேர்ந்து புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா படித்தது கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தாங்க படித்தேன். அந்த ஸ்கூலில் ஒரு இங்கிலீஷ் எழுத்து கூட கற்றுக் கொடுக்கல. கிளாஸே நடக்காதுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அந்த ஸ்கூலில், கார்ப்பரேஷன் ஸ்கூலில், ஹை ஸ்கூலில் தான், கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். ஒரு இதுவும் நடக்காதுங்க. மொத்தம் 6 பீரியடு வாத்தியார் இருப்பாங்க. ஒரே வாத்தியார் வருவார், அவரே அட்டெண்ட் செய்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா போதும். நாங்கள்லாம் செவ்வரேறி குச்சி, சில பேர் பீச்சில் போய் உட்காந்து இருப்பாங்க, சில பேர் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் புதுசாக டிவியாக வந்து இறங்கி இருக்குது. ஸ்டேஷன் ஃபுல்லாக டிவி, கலர் டிவி. அப்படி தான் போச்சு லைஃப்பை. அதனால் படிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு இங்கிலீஷில் தெரியாது. என்ன பண்ணுறது, விட்டதெல்லாம் பிடிக்கிறோம்ல. அதனால் விவேகானந்தாவில் லெவல் 1, 2ன்னு வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிற இங்கிலீஷெல்லாம் கூப்பிட்டு உள்ளே வச்சு பேசுகிறாங்க. எல்லாம் இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க. நம்ம கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா, ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி, ராயப்பேட்டா, மயிலாப்பூர், அடையார். இந்த ஏரியா வந்து நம்ம யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக தரமாட்டோம். ரொம்ப நல்ல டேலண்டான பர்சனுக்கு தான் கொடுப்போம்.
சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். ரொம்ப நல்ல ஹை டேலண்டட் பீப்புளுக்கு தான் கொடுப்போம். அந்த சொல்கிறாங்க, சொல்லிட்டு இந்த ஏரியாவை நான் உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் பாருங்க, அந்த ஏரியாவை யார் கொடுக்குறாங்களா? எனக்கு. என்கிட்ட என்ன திறமை இருக்குது? என்ன திறமை இருக்குது? என்னுடைய படிப்பு என்ன? என்னுடைய திறமை என்ன? ஒரு படிப்பான திறமை இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்கிறாரு. அதுதான் முக்கியம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்கள் என்ன ஆயிடுவாங்க? சமாதானம் ஆயிடுவாங்க, வந்துருவாங்க, உன் கீழே வந்துருவான். காலையில் பார்த்தோம்ல, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியரின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் எல்லாம் எங்கே வந்து சேரும்? யார் தான் மாறிடும்? எல்லாம் என்னுடையதாக மாறிடும். ஆமேன். ஏன்னா கர்த்தர் கூட இருந்தால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் போய் எதுவும் நடத்த வேணாம், அதுவா தேடி வந்து நடக்கும். அப்போ பாருங்கள், இதெல்லாம் கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இந்த ஏரியாலாம் நீ வந்து வாக் பண்ணி, முதல்ல எப்படி போனால் பஸ் ஏறி இறங்கி நடந்து போய் தான் கஸ்டமர்கிட்ட பேசுவேன். நீ வாக்லாம் பண்ணி போக முடியாது, பெரிய பெருசு, உனக்கு பைக் கொடுக்குறோம், எம்ஐடி. அப்புறம் எம்ஐடி பெரிய விஷயம்தான். எம்ஐடி இருந்தாலுமே பெரிய ஆள் ஏரியாவில். எம்ஐடி கொடுக்குறோம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு சைக்கிளை தவிர ஒரு டிவி ஸ்டாப்பு கூட ஓட்டுறது கிடையாது. நான் எனக்கு ஓட்டவே தெரியாது. ஒம்முன்னு வாங்கிக்கினேன், எம்ஐடியை வாங்கிக்கின்னு. அது ஒரு பெரிய கதை. எப்படி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டேன். நைட்டெல்லாம் தூக்கம் வரல. மனுஷனுக்கு சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் தூக்கம் வராது, துக்கம் அதிகம் வராலும் தூக்கம் வராது. புரியுதுங்களா? ஒரு ஆள் தூக்கம் வரலன்னா ரெண்டு காரியம் இல்லை, ஒன்று ஏதோ துக்கமாக இருக்கிறான், இல்லைன்னா ஏதோ சந்தோஷத்தில் இருக்கிறான், அவ்வளோதான். ஆனால் இப்போ தூக்கம் வராது காரணம் என்னன்னா, அவன் அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிட்டான். 12 மணி வரைக்கும் ஃபோனை பார்க்குறது, இப்படியே பாடி என்ன பண்ணிட்டான்னா அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துட்டான். அதனால் தூக்கம் வர மாட்டேன்து. இப்போ இந்த 3வது பிரச்சனை இப்போ வந்திருக்குது. அப்போலாம் அந்த 2 பிரச்சனை தான். ஒன்று சந்தோஷமாக இருந்தால் தூக்கம் வராது, துக்கமாக இருந்தால் தூக்கம் வராது. இப்போ வேறு பிரச்சனை வந்துடுச்சு மனுஷங்களுக்கு. அதனால் அப்போ பாருங்கள், தூக்கமே வரல, ரொம்ப நேரம் முடிச்சிடுறோம். சனிக்கிழமை கொடுத்தானுங்க, எடுத்து வந்து வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் போடும், சர்ச்சு போயிட்டு வரணும். எப்போ சர்ச்சு ஓப்பன் பண்ணுவாங்க இருக்குது? எதுக்கு? வண்டி ஓட்டு நல்லா வந்து சர்ச்சு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ மூடுவாங்க, சீக்கிரம் வரணும், வண்டியை தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே பொழுது ஒரு பக்கம் வெளியில் குளிச்சுட்டு ரெடி ஆகி ஃபேன் ஷர்ட்லாம் போட்டுக்கிறேன். இந்த ரச்சிப்புள்ள நடத்தின பசங்க வீட்டுக்கு போயிட்டு, டேய் என்னடா சர்ச்சு கிளம்பலையாடான்ட்டு. நான் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், வாடா போகலான்டா, வண்டி கொடுத்துக்குறாங்கடா, எனக்கு ஓட்ட தெரியாதா. அப்படியா, சரி நம்ம 2 பேர் போகலான்ட்டு அவனுக்குள்ளே அதில் ஒருத்தன் வண்டி ஓட்டுவான். அவன் உட்கார வச்சு ஓட்டின்னு சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டோம். வரும்போது அவன் ஓட்டு வந்தான். முதல்ல டிஃபன் சாப்பிட்லான்டா, சாப்பிட்டு வண்டி ஓட்ட கற்றுக்குறான். எனக்கு நாலுலேருந்து ஃபீல்டுக்கு போனான்டான்னு சொல்லி அவன் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறான். எப்படி ஆண்டோடைய கிருபையில் 2 வீலர் ஓட்ட கற்றுக்குன்னு திங்கக்கிழமை காலையில் டிராஃபிக், அவ்வளோ டிராஃபிக்கு, ஓரமாக ஓட்டிட்டு போகிறேன். சைக்கிள்காரெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. சைக்கிள்காரன் ஓட்டு ஆக்சுவலாக நானே ஓவர்டேக் பண்ணி போயிருக்கிறேன் சைக்கிள் ஓட்டும் போது. இது மாதிரி 2 வீலரில் எவ்வளோ புதுசாக அவன் 2 வீலர் கொஞ்சம் வேகமாக ஓட்டினாலுமே நான் ஏறி வரிச்சு ஓட்டி ஓவர்டேக் பண்ணி போவேன். அது மாதிரி ஆள் நான். இப்போ நான் ஓரமாக ஓட்டி போகிறதுனால அவன் சைக்கிள் ஓட்டலாம் ஓவர்டேக் பண்ணி போடுறான். நினச்சிக்கிட்டேன் நான் சைக்கிள் ஓட்டா நீ நிற்பியா கூட, நான் இதை விட பயங்கரமாக ஓட்டுறேன் ஆள். சைக்கிளை ரொம்ப விதெல்லாம் காட்டுவேன். அதனால் 2 வீலராக பயந்து ஓட்டிட்டு போய் சேர்ந்து, அப்புறம் அங்கேருந்து இந்த ஏரியாலாம் சொல்லி அனுப்பி ஒரு கஸ்டமர்லாம் இந்தந்த ஏரியாவில் இருந்த கஸ்டமர்லாம் போய் பார்த்துட்டு லிஸ்ட்லாம் கொடுத்து அப்படியே போய் பார்த்துட்டு வந்து அப்படியே இருந்து அப்புறம் நல்லா ஓட்ட கற்றுக்கினேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு யமகா கொடுத்தாங்க, எஸ்டி கொடுத்தாங்க பைக்கு. அதுக்கப்புறம் வந்து புதுசாக மேக்ஸ் 100R வாங்கி கொடுத்தாங்க அந்த கம்பெனியில். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய கிருபை என்னென்னா, பெட்ரோலை நான் பர்சனலுக்கு யூஸ் பண்ணுவேன், வீட்டுக்கு எடுத்துன்னு வருவேன், வீட்டாண்ட எங்கன்னா சுற்றுவேன், திரும்பி எடுத்துன்னு போவேன். பெட்ரோலுக்கு காசை அவங்க கேட்கவும் மாட்டாங்க, கொடுத்தாங்க. யாருங்க செய்வாங்க? எந்த கம்பெனி செய்யுது? இவனுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, கேள்வி மட்டும் கேட்கணும்னு சொல்லி நினச்ச கம்பெனி இன்றைக்கி புது வண்டி எடுத்து கொடுத்து, பெட்ரோலை கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து, பேட்டா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா ஆக்கிட்டாங்க. பேட்டா கொடுத்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் ஒரு தொழிலை கொடுத்தாரு, அதில் ஆசீர்வதிச்சார். நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன், அதில் ஆசீர்வதிச்சார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து நான் இப்போ வச்சிருக்கிற பைக்கு 15ஆவதா 20ஆவது பைக்கான்னு தெரியாது, அவ்வளோ பைக் வாங்கிட்டேன், அவ்வளோ பைக் யூஸ் பண்ணிட்டேன். ஆண்டோடைய கிருபையில் காரு 3வது காரு. எதுக்கு சொல்கிறேன்? பெருமைக்கு சொல்லலை, கர்த்தருடைய கிருபை.
கர்த்தருடைய கிருபை காலை தோறும் எப்படி இருக்குது? புதியவைகளா இருக்குது. அந்த கிருபையை ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். எழுந்த உடனே எங்க நான் போய் நின்னுங்கன்னு பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க பால்கல்ல நின்னுங்கன்னு. சில ஆளுங்கெல்லாம் பார்த்துக்கிறேன், எழுந்த உடனே பால்கல்ல வந்து நின்றுன்னு அப்படியே பார்த்துன்னு இருக்குது. பல்லு வேலைங்களா? வர இரு. இந்த பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் விட்டு ஒழிங்க. காலையில் எழுந்த உடனே பயபக்தியாக ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே காலையில் தோறும் எனக்காக நீங்கள் வச்சிருக்கிற கிருபையை நான் என்ன பண்ணுறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த காலையில் தோறும் புதியவைகளாக இருக்கிற அந்த கிருபை எனக்கு வரட்டும், என் பிள்ளைகள் மேலே வரட்டும், என் குடும்பத்தில் வரட்டும், என்னுடைய கையின் பிரயாசத்தில் வெளிப்படட்டும், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு அதோடைய புதிய கிருபையுடைய நன்மைகள் வெளிப்படட்டும் அப்படின்னு அதை ரிசீவ் பண்ணுங்க. பாருங்க, பவுல் தான் ரொம்ப அழகாக எழுதுவார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் விருதாவாக ஆக்குகிறதில்லை. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் என்ன பண்றதில்லை? விருதாவாக ஆக்குகிறதில்லை அப்படின்றாரு. விருதாவாக ஆக்குகிறது இல்லை என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் வேஸ்ட் பண்றது இல்லை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிருபைன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா கிருபைன்றது என்னன்னா, நீங்க செஞ்சா உங்களுக்கு கொடுக்கறது கிருபை கிடையாது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும், கூலி என்று எண்ணப்படும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கிருபை என்று எண்ணப்படாமல் கூலி என்று எண்ணப்படும், கடன் என்று எண்ணப்படும். 8 hour வேலை செஞ்சு உங்களுக்கு சம்பளம் கொடுத்த ஓனர் வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறேன்ப்பா அப்படின்னா, கிஃப்ட்டு உங்களுக்கு காலையில் வேலைக்கு சேர்க்கும்போது சொல்லிட்டாரு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் வேலை செஞ்சு 1000 ரூபாய் சம்பளம்னு சொல்லிட்டு பேசிட்டு நைட் போகும்போது சாயங்காலம் கையெல்லாம் கழுவி முடிக்கும் போது ஒரு கவரில் போட்டு இந்தா என்னுடைய கிஃப்ட்டு அப்படின்னு கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கிஃப்ட்டுன்னு சொல்லுவீங்களா? அதை சரி, கிஃப்ட்டு வச்சுக்கிற, கூலியை கொடு. கிஃப்ட்டு வச்சுக்கிற, என்ன கூட இருக்கு? இப்போ 8 hour வேலை செய்யலாம், அது கூலி கொடு. கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்போ கிஃப்ட்ன்றது என்ன? நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்மளுக்கு கொடுக்கப்படுதான் கிஃப்ட்டு. கிருபை என்பது கிஃப்ட்டு. கிருபைன்றது என்னது? கிஃப்ட்டு. நீங்கள் செஞ்சு வாங்குறது கிருபை கிடையாது. சில பேர் இதெல்லாம் சொல்லிட்டாங்க, நிறைய சொல்லி வச்சிட்டாங்க. நீ இதை செஞ்சால் கிருபை கிடைக்கும், நீ அதை செஞ்சால் கிருபை கிடைக்கும், நீ இப்படி பண்ணால் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் வந்து கிருபெல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கல. பழைய ஏற்பாட்டில் கிருபை எல்லாருக்கும் கிடைக்கல. ஒரு பேர் நோவா கை விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு சில ஆட்களுக்கு தான் தேவன் கிருபை கொடுத்தாரு. அவங்களுடைய செயல்களே பார்க்கல, அப்படி கிருபைனால அவங்களுக்கு உதவி செஞ்சார், அவங்கள பயன்படுத்தினார். இப்போ நோவா பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. எல்லாருக்கும் அழிவு வருது, உலகமே அழியுது, ஆனால் நோவா காப்பாற்றப்பட்டார். ஏன் நோவா காப்பாற்றப்பட்டார்னா, அப்படி செயல்களினால அல்ல, கிருபை. முதல்ல கர்த்தர் எதை வச்சார் தெரியுமா? நோவா மேலே கிருபையை வச்சுட்டு அதை பார்க்குறாரு. நோவா மேலே எதை வச்சாரு? கிருபையை வச்சுட்டு அதில் பார்க்குறாரு. நோவாவை வந்து செயல்களை பார்க்கல. நோவா செயலெல்லாம் எடுத்து ஆண்டவர் லிஸ்ட்டு போட்டு காட்டினார்னா அதில் 4 நல்லது இருக்கும், 10 தப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா? 4 நல்லது இருக்கும், 10 தப்பு இருக்கும். ஆனால் கர்த்தர் நோவாவை பார்க்கும்போது எப்படி பார்த்தார் தெரியுங்களா? அவனுடைய செயல்களின் அடிப்படையில் பார்க்கல, கிருபையை பார்த்தார். அதுதான் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அப்புறம் தான் அவர் என்ன பண்ணார்? பேழையெல்லாம் அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே 6வது அதிகாரம் ஃபுல்லாக வீட்டில் போய் படிங்க. கர்த்தர் பாருங்க எல்லாத்தையும் அழிக்கிறாரு. ஆனால் நோவாவுக்காக ஒரு கப்பலையே கட்டினார். கிருபை கிடைச்சா அடுத்தது அவங்களுக்காக கப்பலை கூட கர்த்தர் கட்டுவார். அந்த வசனம் பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது சொல்லிட்டு நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, கிருபை கிடைச்சவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? எனக்கு கிருபை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போடக்கூடாது. எனக்கு கிருபை இருக்குது அப்படின்னு சொல்றது. கிருபை இருக்குது எதுக்காக? தேவனோடு நல்லா நெருங்கிறதுக்காக, நல்லா வாழ்றதுக்காக தான் கிருபையை. புரியுதுங்களா? இருந்தார். நோவா, சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு.
அந்த கப்பல் யாருக்கு யாருக்குன்னு சொல்றாரு? முதல்ல நோவா, அப்புறம் தான் நோவாவுக்காக கட்டின குடும்பத்தில் அந்த கப்பலில் தான் அவர் ஃபேமிலியை வந்துச்சு, எல்லாம் மிருக ஜீவனம் வந்துச்சு. கர்த்தர் முதல்ல யாருக்காக கட்டினார் கப்பலை? ஃபர்ஸ்ட் நோவா. எனக்கு கிருபை யாருக்கு கிடைக்குதோ கொடுக்குறாரோ அவங்களுக்காக கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். கப்பலை கூட கட்டுவார். மிருகங்களுக்கு கிருபை கிடைக்கலங்க. யானைக்கா கிருபை கிடைச்சது? கர்த்தருடைய கண்களில் இருந்த யானைக்கு கிருபை கிடைத்தது. இந்த சிங்கம் புலிக்கு கிருபை கிடைத்தது. மனுஷனுக்கு மட்டும்தான் கிருபை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? கிருபைன்றது தவறான உபதேசம் சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஜப சர்ச்சு பேர் வச்சிருப்பாங்க, கிருபையின் ஜப வீடு. ஆனா கிருபை தப்புன்னு பேசின்னு இருப்பாங்க. பூரண கிருபையின் ஜப வீடு, ஆனா உள்ள கிருபை தப்புன்னு பேசுவாங்க. கவனிங்க, கிருபைன்றது இல்லாம நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கவே முடியாது. கிருபை இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிருபை இல்லை என்று சொல்லுகிறவன், கிருபை வேண்டாம் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்தவன் என்று சொல்ல அருகதையற்றவன், தகுதி இல்லாதவன். ஏன்னா நம்முடைய ரட்சிப்பை எங்க தான் தொடங்குது? கிருபையில தான். கிருபைனால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கவனிங்க, இப்போ ஒரு மீன் கண்காட்சிக்கு போறாங்க. அங்க எல்லாம் என்ன பார்ப்பீங்க? ஒரு ஜூக்கு போறீங்க, மிருக கண்காட்சிக்கு. அப்போ அங்க என்ன பார்ப்பீங்க? மிருகமா பார்ப்பீங்க. ஒரு துணி கண்காட்சிக்கு போறீங்க, அங்க என்ன பார்ப்பீங்க? துணியை தான் பார்ப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து கிருபையின், அதாவது தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம், தேவனுடைய கிருபையின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் முழுமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம உள்ள, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம உள்ள போய் எதை பார்த்தாலும் அதில் எல்லாம் எது தான் தெரியும் தெரியுமா? கிருபை தான். கிருபை தான். ஏன்னா கிருபைன்றது என்னன்னா ஒரு விலையேற பெற்ற ஒரு தேவனுடைய காரியம். மோசேக்கே கிருபை தேவைப்பட்டுச்சு. மோசேக்கே என்ன தேவைப்பட்டுச்சு? கிருபை தேவைப்பட்டுச்சு. எங்க? தேவனை முகமுகமாய் பார்க்க அந்த மலை மேலே போயிட்டாரு. மலை மேலே போயிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னா, தேவன் அவருடைய கரத்தினால் மூடி கடந்து போகிறாரு. போகும்போது அவர் அப்போ என்ன சொல்ல தெரியுமா? எவன் மேல் இரக்கமாக இருக்க விரும்புகிறனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். புரியுதுங்களா? கிருபை தான். கிருபைக்கு கிடைச்சது மோசஸ்க்கு. அவர் கிருபையினால் தான் தேவனையே தரிசிக்க முடிஞ்சது. கிருபைன்றது என்ன? நம்முடைய செயலின் அடிப்படையில், நம்முடைய தகுதியின் அடிப்படையில் தேவன் நமக்கு கொடுப்பது கிருபையே கிடையாது. நம்ம அப்படிலாம் போகவே கூடாது. நல்லா கேட்டுங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் கிருபையை முழுமையாக விசுவாசிக்கணும். கிருபை இல்லாமல் உங்களால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. பாட்டு பாடுவாங்க, கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபன்ட்டு. ஆனால் கிருபன் என்ன விளங்காமல் பாட்டு பாடினு இருப்பாங்க. புரியுதுங்களா? கிருபைன்றது என்ன அப்படின்னா, கிருபைன்றது தேவன் கொடுக்கிற ஒன்று. அதை வாங்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கிருபை வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது செஞ்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா தேவன்கிட்ட, அதுக்கு பேர் கிருபையே கிடையாது. நான் இதை செஞ்சு ஆண்டவர்கிட்ட வாங்கினேன், இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா கிடையவே கிடையாது. அது பேர் கிருபையே கிடையாது. ஓகே, அப்போது நீங்கள் பாருங்கள், பேசுகிறேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்க, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. கிருபை இருந்தால் எல்லாருக்கும் அழிவு வந்தாலும் உங்களுக்கு அழிவு வராது. கிருபை உள்ளவர்களுக்கு என்ன வராது? அழிவிலிருந்து காப்பாத்துது, மரணத்திலிருந்து காப்பாத்துது, கடவுளுடைய நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாத்துது. கிருபை மக்கள் மேலே என்ன வந்துச்சு தெரியுங்களா? நியாய தீர்ப்பு வந்துச்சு, காப்பாத்துது. அது மட்டும் கிடையாது, கடைசியில் இந்த வசனத்தில் பார்த்தீங்க, இந்த கிருபையினால தேவன் என்ன பண்ண தெரியுங்களா? நோவாவோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டாரு. 18வது வசனம் பாருங்க. ஆனாலும் உன்னுடனே 17 படிக்கலாம் பாருங்க. வானத்தின் கீழ் ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போவோம், எல்லாமே செத்து போவோம். ஆனால் ஒருத்தன் சாகலை. அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருபை பெற்றவன்.
கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவன் சாவலங்க, கிருபை பெறாத எல்லாம் செத்து போனான் சொல்றாரு. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆனால் பேழையை யாருக்காக தான் கட்ட சொன்னார்? நோவாவுக்காக தான். உனக்கு ஒரு பேழையை என்ன பண்ணு, உண்டாக்குன்னு சொன்னார். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார், உனக்கு உண்டாக்கு. கிருபை, நான் சொல்லட்டுங்களா, கிருபை ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது, அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்போ உங்களுக்கு கிருபைகள் நிறைய இருக்குது. இங்கே பழைய ஏற்பாட்டில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் கிருபை. புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டதே கிருபையில் தான் தொடங்குச்சு. ரட்சிப்பு எங்கே தான் தொடங்குச்சு? கிருபையில் தான் தொடங்குது. அதுக்கப்புறம் எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்குது? கிருபையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஒரு நன்மையை வாங்கணும்னா எப்படி போய் வாங்கணும்? அந்த 2 பேர் ஜெபம் பண்ண போனான். ஒருத்தர் என்ன ஜெபம் பண்ணான் தெரியுங்களா? என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்? முதல்ல இவனை பார்ப்போம், பரிசேயனை. பரிசேயனா ஜெபம் பண்ணான், நின்று என்னுடைய வருமானத்தில் எல்லாவற்றிலும் நான் கரெக்டாக தசமாங்க கொடுக்குறேன், கடுகில் தசமாங்க கொடுக்குறேன், வெந்தயத்தில் தசமாங்க கொடுக்குறேன், சீரகத்தில் தசமாங்க கொடுக்குறேன், உளுந்தில் தசமாங்க கொடுக்குறேன், தோரம்பருப்பில் தசமாங்க கொடுக்குறேன், எல்லாத்துலேயும் தசமாங்க கொடுக்குறேன், எல்லாம் பேசினான். பேசிட்டு அப்புறம் என்ன சொன்னான்? வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். எல்லாம் நல்லது தான். நான் அப்படி ஜெபம் பண்ணுறேன், இப்படி ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் ஜிம்னாஸ்டிக் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுறதெல்லாம் பேசினான். சரி, அதுக்கு அடுத்தது இவனை பார்த்தான். ரொம்ப தூரத்தில் ஒருத்தன் நிற்கிறான். இவன் வந்து அவனை பொறுத்தவரையில் இவன் ஒரு பெரிய பாவி, அயோக்கியா. ஆனால் அவனை பார்த்துட்டு அவனே கொஞ்சம் ஜபத்தில் இழுத்துக்கினான். சில ஊருக்கா தொட்டுக்கிற மாதிரி தொட்டுப்பாங்க. சில பேர் இன்றைக்கி மக்களுக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி நான் இல்லை ஆண்டவரே, அவனையே இவ்வளோ ஆசீர்வதிக்கிறீங்க, என்னையே கண்டுக்க மாட்டேன்றீங்க. அந்த பாவியை பாருங்க ஆண்டவரே, அவன் ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டேன்றான், சர்ச்சைக்கு போக மாட்டேன்றான், ஒழுங்காகவே இருக்க மாட்டேன்றான். அவனுக்கெல்லாம் என் வண்டி வாங்கி கொடுக்குறீங்க, நான் எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறேன். ஒழுங்காக இருக்கிறது நல்லது. அவன் ஒழுங்காக இல்லைனாலும் கிருபையில் இருக்கிறான். அவன் ஒழுங்காக இல்லை தான், ஆனால் எதை சார்ந்து இருக்கிறான்னா கிருபையை சார்ந்து வாழ்கிறான். ஒழுங்காக இருக்கிறவன் கிருபையை சார்ந்து வாழல, சுயபலத்தை சார்ந்து வாழ்கிறான். அதான் இப்போ பிரச்சனையே. ஏன் நல்லவன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? கிறிஸ்துவுக்குள்ள நல்லவன் ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? நல்லா ஜெபம் பண்ணுறவன், பக்தி வைராக்கியமாக இருக்கிறவன், எல்லா விதத்திலும் ஒழுக்கமாக இருக்கிறவன் ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? அயோக்கியத்தனம் பண்ணுறவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் அப்படின்னா இவன் நல்லவன் தான், ஒழுக்கமானவன் தான், யோகியன் தான். ஆனால் இவன் கர்த்தரை அணுகுகிற விதம் சரியில்லை, அணுகுகிற முறை சரியில்லை, கர்த்தர்கிட்ட கேட்குற முறை சரியில்லை. எப்படி கேட்குறான்? ஏன் யோகியதை, ஏன் ஒழுக்கம், என்னுடைய நீதி அப்படின்றான். அதில் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அந்த அநியாயம் பண்ணுறான், அயோகம் பண்ணுறான். அவன் படிக்கும் போது என்ன சொல்கிறான்னா, இந்த அந்த சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் கலெக்டர் இந்த மாதிரிலாம் நான் எல்லாத்துக்கும் அவன் சோத்துறோன்னா, அப்போ அவன் டேக்ஸ் கலெக்டர் பண்ணுற ஜாபத்தையும் கர்த்தர் எழுதி வச்சார். அவன் என்ன பண்ணான்? அவன் கூட தான் 4 பேர் டீ காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான், பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான், பண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். ஏன்னா அவன் வரி வசூல் இருக்கிறவங்க செய்வனா செய்ய மாட்டாடா. தண்டல் வசூலிக்கிறவன் பிச்சை போகிறான்னா பிச்சை போடலையா? தண்டல்காரன் வரான்ல, அவன் பாருங்க, எவனா டீ இல்லை ரொம்ப பசியாக இருக்குதுன்னு கேட்டால் என்ன பண்ணுறான்? ஒரு டீ வாங்கி கொடுக்குறான்னு கொடுக்கலையா? கொடுக்குறான். அவனும் நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறான். அவன் ஒன்றும் ரொம்ப அநியாயம் பிடிச்சவன்லாம் கிடையாது. அவனும் ஏதோ அவன் பார்வைக்கு ஏதோ தெரிஞ்ச அவனுக்கு பிடிச்ச அவனுக்கு தோணுன 4 பேருக்கு நல்லது செஞ்சு தான் இருப்பான். ஆனால் அவன் கடவுள்கிட்ட வந்து எப்படி ஜெபம் பண்ணான்? ஆண்டவர், நான் கூட பண்ணு வாங்கி கொடுத்துக்கிறேன், டீ வாங்கி கொடுத்துக்கிறேன், புற வாங்கி கொடுத்துக்கிறேன், 2 பேருக்கு அன்னதானம் போட்டுக்கிறேன், 2 பேருக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுத்துக்கிறேன், 4 பேருக்கு டவல் வாங்கி கொடுத்துக்கிறேன், இப்படியே ஜெபம் பண்ணான். அவன் வந்து என்ன ஜெபம் பண்ணான் தெரியுங்களா? அவனுடைய செயலே உள்ளே எடுத்துன்னு வரல. அவன் சொல்லிட்டான், நான் ஒரு பாவி, என் மேலே கிருபையாயிரும். என்னது? ரொம்ப சிம்பிளாக ஜெபம் பண்ணான், நான் ஒரு பாவி. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, செய்ய முடியல, நான் முயற்சி பண்ணுறேன், நான் ஒரு பாவி தான், ஒத்துக்கிறேன், என் மேலே எப்படி இருங்க? கிருபையாக இருங்க ஆண்டவர், அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, இவன் இல்லை நீதிமான், அவன் தான் நீதிமான். ஏன்னா அவன் எதில் வந்துட்டான்? அவன் ஃப்ளைட்டில் போயிட்டான், இவர் இன்னும் சைக்கிளில் ஓட்டிருக்கிறார். சுயநீதியில் போகிறவங்க சைக்கிளில் போகிற மாதிரி போவோம் லைஃபு. கர்த்தருடைய கிருபையை சார்ந்து போகும்போது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி மாறிடும் லைஃபை. அவன் ரொம்ப சிம்பிளாக ஜெபம் பண்ணிட்டாங்க. அவன் பெரிய ஜெபம், அவனுக்கு இவனை மாதிரிலாம் ஜெபம் பண்ண தெரில. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவெல்லாம் அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ண தெரில. அவன் ரொம்ப சிம்பிளாக ஜெபம் பண்ணான், பாவி, நான் ஒரு பாவி, என் மேலே கிருபையாக இருங்க, அவ்வளோதான்.
அவர் சொல்கிறார், போ, என் கிருபையை நம்பி வந்துட்டேன், உனக்கு செய்கிறேன் போ அப்படின்ட்டாரு. கிருபையா சார்ந்து வந்தவனுக்கு இவ்வளோ நல்லது. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட எதில் வந்திருக்கிறோம் தெரியுமா? கிருபையில் தான் வந்தோம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம், கிருபையினால் புத்திரர்களாய் மாற்றப்பட்டோம், கிருபையினால் அபிஷேகம் பெற்றோம், கிருபையினால் அந்நிய பாஷை பெற்றோம், கிருபையினால் வரங்களை பெற்றிருக்கிறோம், கிருபையினால் வல்லமைகளை பெற்றிருக்கிறோம், கிருபையினால் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். எல்லாமே எதில் தான் ஸ்டார்ட் ஆகி வந்திருக்குது? கிருபையில் தான் வந்திருக்குது. அப்போ இங்கே வந்துருக்கு எல்லாம் கிருபையில் கொஞ்சம் சேர்ந்த உடனே இப்போ என்ன பண்ணி தெரியுமா? நம்ம வாலாட்டுற வேலையை காட்டுறது, அவருக்கு வாலாட்டி காட்டுறது, மற்றவங்கிட்ட சாட்சி சொல்கிறது. அதுதான் நம்ம சர்ச்சில் சாட்சி சொல்ல விடுவோம், ரொம்ப யோசிச்சு விடுவேன். ஏன்னா ஏறி மேலே நின்று நான் 3 மணிக்கு ஜெபம் பண்ண, அதுக்கு தான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அது கிருபையே கிடையாது, அது பேர் கிரியை. நான் 3 மணிக்கு ஜெபம் பண்ணேன், அதனால் கர்த்தர் எனக்கு செஞ்சார்னு சொன்னால் அது பேர் என்ன கிடையாது? கிருபை கிடையாது, கிரியை. அது எல்லா மதத்துலேயும் சொல்லுவான். நீ கிறிஸ்தவத்தில் சொல்ல வேணாம், மற்ற மதக்காரனை கூட கூப்பிட்டு கேட்டால் அவனும் சொல்லுவான். நான் 3 மணி தான் ஏன் ஜெபம் பண்ணேன்? நான் உச்சி 1 மணிக்கு ஜெபம் பண்ண சுடுகாட்டில் போய் கடவுள் எனக்கு அதை செஞ்சுது சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? எவ்வளோ பேர் சொல்கிறவன் இருக்கிறான். அப்போ நம்ம கிறிஸ்தவன்றது மதம் கிடையாது, இது இயேசுன்றது வேற. அப்புறம் நீங்களும் அதே மாதிரி பண்ணினா அப்புறம் நீ அவன் கூட நீங்கள் இப்போ அந்த லிஸ்ட்டில் பின்னாடி நிற்க வேண்டியதாகிடும். அந்த லைனில் எங்கே நிற்க வேண்டியதாகிடும்? அவன் முன்னாடி நின்று இருப்பான். ஏன்னா அவன் சொல்லுவான், ஏய் நாங்கள் வந்து இந்த செயல்லாம் செய்ய தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? உனக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. ஏசுனார் வந்து 2000 வருஷமாக தான் நீ செஞ்சுருக்கிற. ஏசுனார் வரத்துக்கு முன்னாடிலேருந்து நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறேன். அதனால் நான் முன்னாடி நிற்கிறேன், நீ பின்னாடி வந்து நில்லுன்றுவான். கிரியையில் போனோம்னா இப்போ கர்த்தர் என்ன பண்ணார்னா கிருபையில் வர வச்சிட்டார். இப்போ கிருபையில் போன உடனே நம்மளுக்கு ஸ்பெஷல் கியூ, ஸ்பெஷல் லைனு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஸ்பெஷல் லைனில் போவாங்க. ட்ரெயின் போவோம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டியும் ஃபுல்லாக இருக்கும், ஒரு பெட்டி காலியாக இருக்கும். என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட் கிளாஸு. எல்லா பெட்டியும் எப்படி இருக்கும்? நிக்காடாக இருக்காது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஆனால் ஒரு பெட்டி மட்டும் இந்த முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 2 பெட்டி விடுவாங்க. அதுனா பெட்டினா ஃபஸ்ட் கிளாஸு. அந்த ஃபஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தா காலியாக இருக்கும், ஏறணும்னு தோணும், டிக்கெட் இல்லை, ஏற முடியாது. கர்த்தர் அப்படிதான் வச்சுக்கிறார். நம்மளெல்லாம் எங்கே கொண்டு வந்துட்டாருமா? எல்லாம் ரஷ்ஷில் போகிறாங்க பெட்டியில், நம்மளை வந்து கிருபைன்ற ஃபஸ்ட் கிளாஸில் எடுத்து வந்துட்டார். இப்போ நம்ம அவர்கிட்ட வந்துட்டோம், இப்போ ஆண்டுகிட்ட வந்துட்டு பாருங்க, நம்ம எப்பயுமே அப்படி கிருபையை நினைக்கணுங்க. காலை தூரம் அப்படி கிருபைகள் புதுவைகளாக இருக்கிறது, புரியுதுங்களா? தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நம்ம கிருபையில் தான் வளரணும். நம்ம அதாவது கலாத்தியரில் தான் நினைக்கிறேன், கலாத்தியரில் தான் ஒரு வசனம் வரும். அதாவது நீங்கள் வந்து கிருபையை நீங்கள் விசுவாசிக்கலை, அதை ஏற்றுக்கலைன்னா, நீங்கள் கிரியையில் போனீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். பாருங்க, கிருபை நின்று விழுந்தீர்கள் இருக்கும். பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம் அது. சுய கிரியையில் போகும்போது கலாத்தியரில் தான் வரும் பாருங்க. எடுத்து என்ன சொல்லுங்க எனக்கு. யாரும் எடுத்தீங்களா? எடுக்கலீங்களா? இன்னும் ஒரு 2-3 பேர் எனக்கு வேணுங்க. ஏன்னா பேசும்போது எதனா வசனம் சொன்னால் டக்கு நீங்கள் ஃபோனில் எடுத்து எனக்கு அப்படி தட்டி அனுப்பணும் மேலே. ஐந்தாவது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அல்லேலூயா. என்ன சொல்றார் பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்தினால 5வது அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம் எப்படி சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தினால நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும். இது என்ன நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புவது? அவன் காவடி தூக்குனா நானும் காவடி தூக்குவேன், அவன் வேல் குத்துனா நானும் வேல் குத்துவேன், புரியுதா? அவன் 10 கிலோமீட்டர் நடந்தா நானும் 20 கிலோமீட்டர் நடப்பேன். அவன் எப்படிலாம் கடவுள்கிட்ட வாங்கிறதுக்கு அவன் என்னென்னலாம் செய்கிறானோ அதே மாதிரி நானும் செய்வேன்னா
நீங்க என்ன செய்றீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீதிமானாக விரும்புகிறீர்கள். ஹலோ, ரொம்ப உஷாரா இருக்கணும். ஜெபிக்கிறது நல்லது. ஆனா யார் கூட சேர்ந்து ஜெபிக்க கத்துக்கணும்னு முக்கியம். சில ஆள் சொல்லுவான், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கிருபை கொடுப்பார். கை தூக்கி ஜெபம் பண்ணு. கை வலிக்கும். என்ன பண்ணக்கூடாது? கையை இறக்கக்கூடாது. அதுதான் நியாயப்பிரமாணம். அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணன்றது என்ன பண்ணுன்னா, கை வலிக்கோ, முட்டி வலிக்கோ, இடுப்பு வலிக்கோ, எல்லா வலியும் கொடுக்கும். கடவுள்கிட்ட வாங்கிறதுக்கு சரீரத்தில் ரொம்ப வருத்தப்படுத்தி செய்கிறது தான் நியாயப்பிரமாணம். சரிங்களா? அதுதான் சில பேர் பாருங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. நீ ஒரு பொருத்தனை பண்ணு, பொருத்தனை பண்ணி சொல்லு, அப்பதான் கர்த்தர் உனக்கு செய்வார் ஒரு அற்புதத்தை. அதுதான் நியாயப்பிரமாணம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நீ இதை ஒப்பு கொடுத்துரு, கர்த்தர் உனக்கு செய்வார் பார். அதுதான் நியாயப்பிரமாணம். கிருபைன்றதுல கிருபையில் வரும்போது ஒப்பும் கொடுக்க வேணாம், அப்புறம் பொருத்தனையும் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இதெல்லாம் பொருத்தனை பண்ணுறது, ஒப்பு கொடுக்கறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது எல்லாம் எதில் வந்துடும்னா நியாயப்பிரமாண கிரியை. நியாயப்பிரமாணத்தில் தான் பொருத்தனை வந்துச்சு. நியாயப்பிரமாணத்தில் தான் அது இது ஏகப்பட்டது வந்துச்சு பாருங்க. நியாயப்பிரமாணன்றதே என்னன்னா மனுஷனுடைய சொந்த செயல்கள். நியாயப்பிரமாணன்றது என்ன? மனுஷனுடைய சொந்த செயல். கடவுள்கிட்ட வாங்கிறதுக்கு மனுஷன் செய்கிற சுய கிரியைகள், சொந்த செயல். கஷ்டப்பட்டு நம்மளாம் பண்ணியிருக்கிறேங்க. நான் இயேசுவை ஏற்றுக்குன்னு நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து அப்படி பண்ணியிருக்கிறேன். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ணுவேன். தூக்கமாக வரும். 4 மணிக்கு ஜெபம் பண்ணால் இன்னும் தூக்கமாக வரும். ஏன்னா அது தூங்குகிற நேரங்க. தூங்குகிற நேரத்தில் ஜெபம் பண்ணால் தூக்கம் வராங்க. வருமா வராதா? உண்மையை சொல்லுங்க. வரும், தூக்கம் வரும். ஆனால் நான் நியாயப்பிரமாணத்தை இருந்ததுனால நான் என்ன பண்ணுவேன்னா, கிச்சனில் போயிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து நாக்கில் வச்சுப்பேன். ஏடா கண்ணில் தண்ணி வந்தா என்ன வராது? தூக்கம் வராது. கண்ணில் தண்ணியாக ஊற்றும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னுவேன். ஆனால் முட்டி போட்டிருப்பேன், வாயில் சோத்திரம் வரும், இருதயம் நல்லா இருக்காது. இருதயம் என்ன இருக்காது? முழு இருதயமாக இருக்காது. ஏன்னா அங்கே இருதயத்தில் ஆண்டவர் வரல. எப்படியாவது 4 மணிக்கு ஜெபம் பண்ணணும், பண்ணால் தான் கொடுப்பாரு, கிடைக்கும், அப்போ தான் நல்லா இருப்போம், இல்லை நாசமாக போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம், ஒரு கட்டுப்பாடு. அதில் கிருபையே கிடையாது, அதில் இயேசுவே கிடையாதுங்க. அப்படி ஜெபம் பண்ணுறதுல கிருபையும் கிடையாது, இயேசுவும் கிடையாது, நம்முடைய மனசும் கிடையாது. எல்லாம் அங்கே அதுதான் மாம்சம். வசனம் சொல்லுது, இதெல்லாம் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய இதெல்லாம் தேவனுடைய இதுவே கிடையாது, கிருபையே கிடையாது. இதெல்லாம் மாம்சத்துக்காக செய்யப்படுகிற மாம்ச செயல்கள். அப்படி பண்ணுவேன். மிளகாத்தூளை போட்டுன்னு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் உடைச்சார். என்ன உடைச்சார்? முதல்ல பெரிய விஷயம். என்ன உடைச்சது? என்ன உடைச்சி வெளியில் தோணுதே பெரிய விஷயம். நான் உடையலை ஸ்டார்டிங்கில். அவர் உடைக்கணும்னு நினச்சா கூட நான் பவுன்ஸ் பண்ணின்னு இருந்தேன் அவருக்கு. உடையல. ஏன்னா நம்மளை அப்படி உருவாக்கி வச்சுட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன சொல்கிறாங்க தெரியல, இந்த கிருபையே சொல்லி கொடுக்கல. எதுவும் சொல்லி கொடுத்துட்டாங்க? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? பார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஆண்டவர் பொல்லாதவர். மற்ற சாமி 3 மாதத்தில் அடிக்கும், இவர் 3 நாளில் அடிப்பார். அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ எதனா பண்ணினா இங்கே கிறுக்கு வேலை, இவர் எத்தனை நாள் அடிப்பார்? 3 நாளில் அடிப்பார், வச்சு செய்வார், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்புறம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. மரியாதையாக காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணாதான் நீ ஒழுங்காக ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேருவேன். 5 மணிக்கு மேலே நீ எழுந்துச்சி ஜெபம் பண்ண ஆஃபீஸ் போவேன், ஆனால் வீட்டுக்கு வர மாட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். இப்படிலாம் பயமுறுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணோம். 5 மணிக்கு எழுந்துருச்சு, கர்த்தர் மேலே வச்சு அன்புனால ஜெபம் பண்ணல. ஆஸ்பத்திரி போயிட்டு வீட்டுக்கு ஆஸ்பத்திரி போவோம், மரியாதையாக வீட்டுக்கு வரணும், அதனால ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு எழுந்திரிச்சு காலம். அங்கே பாருங்கள், அதில் அந்த தேவன் மேலே அன்பு இருக்காது, தேவன் மேலே பாசம் இருக்காது, தேவன் மேலே நேசம் இருக்காது. இந்த இருதய தேவன் பக்கமே இருக்காதுங்க. ஆனால் ஜெபம்லாம் நடக்குங்க. 4:30 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, 1 hour ஜெபம் பண்ணுவாங்க சாலிடா. ஆனால் அதில் அன்பே இருக்காதுங்க. தேவன் மேலே அன்பே இருக்காது, ட்ரையாக இருக்குங்க. கடமை தாங்க இருக்கும். 1000 சோத்திரம் பண்ணோம், 2000 சோத்திரம் பண்ணோம், அதனால நான் திடீர்னு கிடக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் இதில் தான் இருந்துட்டு வந்ததுனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் இருந்து வந்து இதெல்லாம் தேவனை பிரியவே படுத்தலைங்க. இதெல்லாம் தேவனை என்ன பண்ணல, பிரியவே படுத்தலை. அப்போ பாருங்க, அந்த வசனம் கலாத்தியர் சொல்லிட்டு பாருங்க 5:4 என்ன சொல்லுது?
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமான்கள் ஆக விரும்புகிற யாவரும் கிறிஸ்துவை விட்டு என்ன பண்ணிட்டீங்க? பிரிஞ்சிட்டீங்க. என்னைக்கு என் முட்டினால சாதிக்க போறேன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இயேசுக்கு உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி எப்படி பதில் கிடைக்கும்? ஹலோ, கனெக்ஷன் கட் ஆகிட்ட பிறகு ஸ்பீக்கரில் பாட்டு வருமா? ரேடியோவில் பாட்டு வருமா? டிவியில் காட்சி வருமா? கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. வசனம் சொல்லுது, அதுதான் கிருபை ரொம்ப அவசியம். கிருபையில் வாழ கற்றுக்கங்க. சும்மா கிரியன்ட்டு சில பேர் நடத்துவாங்க. இரவு ஜபம். எதுக்கா இரவு ஜபம் வைக்கிற? எல்லாம் நம்ம கூட நடத்தலாம். எனக்கு கூட ஆசை இருக்குது. நான் இரவு ஜபம் வச்சா கூட 8 to 10 வரைக்கும் வச்சு முடிச்சுடுவேன். உனக்கு இரவில் தானே ஜபம் பண்ணோம். 8 to 10 இரவு தானே. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. தெரியுங்களா? அது நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு எப்படின்னா 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீ இருக்கணும். எதுக்கு 10 மணி? யார் 8 மணிலேருந்து 10 இரவு தானே வச்சு ஜோம். அதெல்லாம் கணக்குலேயே வராது. ஏன் 8 to 10? அங்கே தான் விஷயம் இருக்குது. அங்கே தான் நியாயப்பிரமாணத்தின் கிரியை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. என்னன்னா 11 மணிக்கு தூக்கம் வரும், 11:30 மணிக்கு தூக்கம் வரும். எவன்லாம் தூங்காமல் இருக்கிறானோ அவன் தான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரன். அதுலேயும் போட்டி நடக்கும். யாரெல்லாம் 12 மணிக்கு அதெல்லாம் பேசிப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். எல்லாம் நான் 10 பேராக சேர்ந்து 20 பேராக சேர்ந்து 20 ஜபத்தில் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வர போய் பேசுவாங்க. அதனால தூக்கி விடுதான் பார்த்தியா, இந்த ஆள் உறங்கி இருந்தது பார்த்தியா, இது அப்படி ஜெபம் பண்ணுற மாதிரி எப்படி நடிச்சுட்டு தூக்குச்சு பார்த்தியா. நான் சொல்கிறேன், இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருந்துடலாம். சொல்லுங்கள், நியாயமா நியாயம் இல்லைங்களா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். இப்படிலாம் இரவு ஜபம் பண்ணி இவன் ஒழுங்காக பண்ணல, அவன் ஒழுங்காக பண்ணல, இவன் தூங்கி ஜபம் பண்ணான், இவன் ஜபம் பண்ணுற மாதிரி தூங்குனா, எப்படி அவன் மேலெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு அழகாக 8 to 10 வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு போயிடலாம். ஜபத்தை கர்த்தர் கேட்க போகிறாரு இல்லையா? அதுதானே முக்கியம். நம்ம இப்படி பண்ணுறது முக்கியமா, இப்படி பண்ணுறது முக்கியமா? அதுதான் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இயேசுவே இயேசுவேன்னு ஜெபம் பண்றீங்க. அவர் சொல்றாரு, அக்கிரமை செய்கைக்காரரே உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன்னா என்ன ஆயிடுச்சு? டிஸ்கனெக்ஷன் ஆயிடுச்சு. பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் எடுத்து பேசணும்னா தாங்க மாட்டீங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, கிறிஸ்துவை விட்டு பிரிந்தது மட்டும் கிடையாது, கிருபையிலிருந்து விழுந்துட்டாங்களாம். எதுல இருந்து விழுந்துட்டான்? கிருபையிலிருந்து ஒரு ஆள் விழுந்துட்டான்னு வச்சுக்கங்களேன், அவன் இனி எந்த ஜென்மத்திலும் தேவனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஏன்னா கிருபை தான் நம்மளை தேவனுக்கு முன்னாடி நிற்க வைக்குது. இயேசுவின் கிருபாதார பலி தான் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கிருபாசனத்தன்றைக்கு முன்னாடி நம்மளை தைரியமாய் நிற்க வைக்குது, சேர வைக்குது. அந்த கிருபையிலேருந்து போய் விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இனி எந்த ஜென்மத்திலும் இயேசுனாருக்கு முன்னாடி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. அப்போ கிருபை ரொம்ப ரொம்ப முக்கியம். நோவாவுக்கு என்ன கிடைச்சுதான்? பிளெஸ்ஸிங். கிருபைன்றது ஒரு ஆசீர்வாதம். சொல்லுங்க, கிருபைன்றது ஆசீர்வாதம். வசனம் சொல்லுது, காலை தோறும் கிருபைகள் எப்படி இருக்குதா? என்ஜாய் பண்ணுங்க. சும்மா 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணால் தான் கிருபை கிடைக்கும், 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணால் தான் கிருபை கிடைக்கணும் சொல்லிட்டு நீ வாங்கிக்கோ. அப்படி கிருபை நீ அப்படி வாங்கிக்கோ. எனக்கு வேற வழியில் இருக்குது கிருபை, நான் இப்படியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்ன சொல்றீங்க? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம்.